இன்று நாம் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். நுரையீரல் என்பது நமது உடலில் மிகவும் முக்கியமான ஒரு ராஜ உறுப்பு. இதுவும் ஒரு மனிதன் பிறந்த முதல் இறக்கும் வரையில் செயல்படும் ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. இந்த நுரையீரல் நமது உடலில் மார்பு பகுதியில் இடம் வலம் என இருக்கிறது. இதனுடைய வெளி உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. இந்த மூக்கை திருப்பி போட்ட மாதிரி தான் நுரையீரல் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்கம். துக்கம் என்பது நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு. இப்போ நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தில் சீக்கிரமாக விழுந்துருவாங்க. இல்லை துக்க நிலையில் இருக்கும்போது கேவி அழுவாங்க. இந்த மாதிரி வீசிங், இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஆசன பயிற்சிகள், முதலாவது ஆசனம் பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம். இது நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். அதை இப்போ கற்கலாம். பாருங்க, இப்படி முட்டி போட்டு நின்றுக்கலாம். பின்புறமாக 2 கால்களையும் இப்படி வளைந்து 2 கால்களினுடைய பாதங்கள், அந்த குதிகால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் முழுமையாக தலையை கீழே கொண்டு போகலாம். மூச்சை விட்டுக்கிட்டே எக்ஸேல் பண்ணிட்டே பண்ணலாம். அடுத்த ஆசன பயிற்சி பார்த்தீங்கன்னா சப்த வஜ்ராசனம். சப்த வஜ்ராசனம்ங்கிறது இப்படி வஜ்ராசன பொசிஷனில் இப்படி இருந்துட்டு அப்படியே பின்புறமாக நம்ம உடம்பை எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள், தலையை பார்த்தீங்கன்னா கீழே தரையில் இப்படி வைக்கணும். இது மச்சாசன போஸ் மாதிரி வரும். இந்த நிலையில் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். நிலையில் இருந்துட்டு மெதுவாக கைகள் சப்போர்ட்டோட மெதுவாக தலையை எடுத்து பழைய நிலைக்கு திரும்பணும். இதுதான் சப்த வஜ்ராசனம். இப்போ நம்ம பேக் பெண்டிங் பண்ண இல்லைங்களா, இப்போ ஃப்ரண்ட் பெண்டிங், அதாவது சசாங்காசனம். இதை பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணணும். பாலாசனம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு பிராணாயாம பயிற்சி, அதாவது நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம கற்று இருக்கின்றோம். இடது கையில் சின்முத்திரை வச்சுக்கலாம், வலது கையில் இப்படி நாசாக்கர முத்திரை இப்படி வச்சுக்கிட்டு வலது நாசி துவாரத்தை அடைச்சி இடது பக்கம் மூச்சை விட்டு இடது பக்கம் மறுபடியும் ஏற்றி மூச்சை ஏற்றி வலது பக்கம் விடணும். இப்படி மாற்றி செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு 21 சுற்றுகள் அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த லங்ஸ் நல்லா கேப்பபிளாக வேலை செய்யும். இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இருக்கிறது. அதுதான் லிங்க முத்திரை. லிங்க முத்திரை அப்படிங்கிறது பாருங்கள், இப்படி இடது கைக்குள் வலது கையை இப்படி கோத்துக்கணும். இப்படி உள்முகமாக, இப்படி இல்லை, இப்படி உள்முகமாக கோத்துக்கிட்டு இடது கை கட்டை விரல் மட்டும் இப்படி மேல்முகமாக நீட்டி இருக்கணும். மற்றது பார்த்திங்கன்னா இப்படி கைகளை கோற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மார்பு பகுதிக்கு நேராக இப்படி வச்சுக்கணும். ஒரு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரையில் இந்த லிங்க முத்திரையை செய்யலாம். மார்பு பகுதியில் வீசிங் ப்ராப்ளம், அதே மாதிரி மார்பு சளி, ஏதாவது நுரையீரல் தொற்று இருந்தால் கூட
இந்த வைரஸ் நோய்கள் கொரோனாவுக்கு இது சிறப்பான முறையில் இதை பயன்படுத்தினாங்க நிறைய மருத்துவமனைகளில். இந்த லிங்க முத்திரை இதுதான் நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான யோக பயிற்சி முறைகள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மேலும் ஒரு முக்கியமான உறுப்பை பாதுகாக்கக்கூடிய யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.